ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா NTPC எக்ஸாமுக்கான 19/4/2016 பார்ட் 1ல் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் முடிச்சாச்சு. இன்றைக்கி பார்க்க போகிறது பார்ட் 2 வீடியோ. ஓகேவா? இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெய்லி மார்க் டெஸ்ட் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்புறமா டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு இது மட்டுமே போதுமானது. புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே வந்து சேரும். நான் போட்டிருக்கக்கூடிய 35+ வீடியோஸ் பார்த்தாலே போதும். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாமா? The distance between the two poles of length 16 meter and 9 meter is x meter. If two angles of elevation of their respective top from the bottom of the other are complementary to each other, then the value of x. அதாவது ரெண்டு போல் இருக்கு. அந்த ரெண்டு போலோட லென்த் எவ்வளோனா 16 மீட்டர் 9 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த போல் ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்படி ஏற்படுத்தினா அந்த எக்ஸோட மதிப்பு என்ன, அதோட டிஸ்டன்ஸ் என்ன, அது அதாவது தரையிலிருந்து அதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. டயக்ராம் வரைஞ்சா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு போல் இருக்கு. அந்த போல் வந்து 16 மீட்டர் ஹைட்ல இருக்கு. இன்னொரு போல் இருக்கு, அதை விட குட்டியான போல் 9 மீட்டர் ஹைட்ல இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் போல் 16 மீட்டர், இது 9 மீட்டர் ஹைட்ல இருக்கு. சரியா? ஸோ ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டாப்ல இருந்து பாட்டத்துக்கு if two angles of elevation of their respective top from the bottom other are complementary to each other. அதாவது இதுல இருந்து இந்த டாப்ல இருந்து இந்த பாட்டத்துக்கு வர ஆங்கிளும் இதுதான் தர. சரியா? ஓகேவா? இது வந்து தர. இதோட டாப்ல இருந்து இதோட பாட்டத்துக்கு வரக்கூடிய ஆங்கிளும் அது மாதிரி இந்த போல்ல உள்ள டாப்ல இருந்து இதுக்கு வர ஆங்கிள் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரினா ஒரு ஆங்கிள் தீட்டாவாக இருந்ததுன்னா இன்னொரு ஆங்கிள் வந்து என்னதான் இருக்கும்னா 90 - தீட்டாவாக இருக்கும். சரியா? ஸோ இதோட டாப்ல இருந்து ஃபர்ஸ்ட் போலோட டாப்ல இருந்து இந்த இதுக்கு ஒரு ஆங்கிள் ஏற்படுத்துது, இதோட டாப்ல இருந்து இதுக்கு ஒரு ஆங்கிள் ஏற்படுத்துது. சரியா? ஸோ இது வந்து 30 இருந்ததுன்னா இது வந்து 90 - 30 இருக்கும். ஒருவேளை இது 30னா இது 90 - 30 வச்சு பாருங்க. இது நம்ம எடுத்துக்கிற பொறுத்து தான். ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரினா ஒன்று தீட்டாவாக இருந்தால் இன்னொன்று வந்து 90 - தீட்டாவாக இருக்கும். ஓகேவா? இப்போ அந்த ட்ரையாங்கிளுக்கு நேம் வைக்கலாம் AB. ஏன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு, நமக்கு இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கிடைச்சிருச்சு. சரியா? ABCD. ஓகேவா? இந்த போல ஏபின்னு எடுத்துக்கிறேன், இந்த போல சிடின்னு எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இந்த ரெண்டு ஆங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரியா இருந்தது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸுங்கிறது எதுன்னா இந்த தரையில இருக்கலாம் அந்த டிஸ்டன்ஸ், இதுதான். ஸோ இதுதான் எக்ஸ். ஓகேவா? இதை தான் இந்த டயக்ராமை தான் இவங்க சொன்னதை தான் நான் டயக்ராமா வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க, 16 மீட்டர் 9 மீட்டர்னு. ஸோ இது 16, இது 9ன்னு வரைஞ்சிட்டேன். அது ஏற்படுத்தக்கூடிய ரெண்டு ஆங்கிளும் டாப்ல இருந்து பாட்டத்துக்கு காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ இது ஒரு ஆங்கிள் ஏற்படுத்துது, இது ஒரு ஆங்கிள் ஏற்படுத்துது. ஒன்று தீட்டா, ஒன்று 90 - தீட்டா. ஓகேவா? அதில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். இப்போ இதை தான் நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு முக்கோணம், இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிடுவோம். ஏபிடியை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏபிடியை வந்து எடுத்துக்கிறேன். ஆங்கிள் ஏடிபி ஏபிடி எப்படினாலும் சொல்லலாம். ஸோ இதில் பாருங்க, இது ஒரு செங்கோண முக்கோண வடிவத்தில் இருக்குது. ஸோ அந்த தீட்டாவை பாருங்க, tan தீட்டா = எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ 16 மீட்டர் எதிர்பக்கம், அடுத்துள்ள பக்கம் வந்து எக்ஸு. சரியா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இருந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன இருக்கு? பிடிசின்னு இருக்கு, இல்லைன்னா பிசிடி. இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கா? இந்த ட்ரையாங்கிள் இருந்தும் நான் வந்து இப்போ என்ன பண்றேன்னா tan தீட்டா கரெக்டா பிசிடில இருந்து tan தீட்டா கண்டுபிடிக்க போறேன். ஸோ பிசிடி இல்லைன்னா ட்ரையாங்கிள் சிபிடில இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுல இருந்து எவ்வளோ இருக்கு ஆங்கிள் வந்து 90 - தீட்டா. tan 90 - தீட்டா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் 9/x. நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலே சொல்லியிருக்கேன். tan 90 - தீட்டா அப்படின்னா cot தீட்டா. இது ஒரு ஃபார்முலா. அதே இது cot 90 - தீட்டானா tan தீட்டான்னு சொல்லியிருக்கேன். சரியா?
ஸோ இப்போ tan 90 மைனஸ் தீட்டா வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cot தீட்டான்னு மாற்றிக்கிறேன். cot தீட்டா ஈக்குவல் டு 9/x. ஓகேவா, புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், tan தீட்டா 16/x. tan தீட்டா ஈக்குவல் டு 1/cot தீட்டா, இல்லைனா cot தீட்டா ஈக்குவல் டு 1/tan தீட்டா, எப்படினாலும் சொல்லலாம். டேனை தலைகீழ போட்டால் காட் கிடைக்கும், காட்டை தலைகீழ போட்டால் tan கிடைக்கும். சரியா, இப்போ இதிலிருந்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan தீட்டாவை காட் தீட்டாவாக மாற்ற போகிறேன். ஸோ காட் தீட்டா ஈக்குவல் டு இது தலைகீழ போட்டால் இது காட் தீட்டாவாக மாறிடுமா? ஏன்னா காட் தீட்டா ஈக்குவல் டு 1/tan தீட்டான்னு சொல்லியிருக்கேன். ஸோ 16/x வந்து எனக்கு எப்படி மாறும்? x/16 மாறும். இங்கே காட் தீட்டாவோட மதிப்பு 16, இந்த ஃபஸ்ட் இதிலிருந்து இதில் காட் தீட்டாவோட மதிப்பு 9/x. ஓகேவா, ஸோ இங்கேயும் காட்டு இங்கேயும் காட்டு இருக்குது. ஸோ நான் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நான் ஈக்குவேட் பண்ணேன்னா இங்கே காட்டு x/16 ஈக்குவல் டு 9/x. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? x² ஈக்குவல் டு 9 × 16 கிடைக்கும். இதிலிருந்து x தான் வேணும். இப்போது x என்ன ரூட் எடுக்கணும், √9 × 16. x is equal to √9க்கு ரூட் எடுத்தேன்னா 3, 16க்கு ரூட் எடுத்தேன்னா 4. அப்போ எக்ஸோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 12 மீட்டர்னு சொல்லலாமா? புரியுதா? இது ரெண்டையும் பெருக்கிட்டு 144 வரும். 144க்கு ரூட் எடுத்து 12ன்னு டைரெக்டாக போடலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக இதோட ரூட்டு 3, இதோட ரூட்டு 4. ஸோ 3 × 4 12 மீட்டர்னாலும் போடலாம். ஓகேவா, 12ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான கொஸ்டின், ஒன்றுமே பண்ண வேண்டாம். tan தீட்டாவை தான் அப்படியே அப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் இருக்கணும். இதை நான் ஆல்ரெடி ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். tan 90 மைனஸ் தீட்டானா என்ன, cot 90 மைனஸ் தீட்டானா என்ன, sin 90 மைனஸ் தீட்டானா என்னன்னு சொல்லியிருக்கேன். சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓட்டர்னா 4135 ஹீட்டர்னா 743654 டீசர்னா எப்படி கோட் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்ஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன். அவங்க கொடுத்துருக்க எல்லாத்தையும் நான் வந்து எழுதிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு சேமாக இருக்க எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு 6 ரவுண்ட் பண்ணலாம். இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. சரியா, 6க்கு இங்கே என்னெல்லாம் இருக்குது? இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. சரியா, அப்போ 6ஓட மதிப்பு 5. திருப்பி பாருங்கள், எங்கெல்லாம் இருக்குன்னு இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த 3 இதுலேயும் இருக்க ஈயை ஃபஸ்ட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3 இதுலேயும் காமனாக வர நம்பர் அடுத்து என்ன இருக்குது? 4 இருக்குது. ஸோ ஈயோட மதிப்பு வந்து 4. அடுத்து வேறு என்ன ரவுண்ட் பண்ணணும்? இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அது மாதிரி இங்கேயும் 4, இங்கேயும் 4. ஈயோட மதிப்பு 4 தான். அப்புறம் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 6 6. ஏயோட மதிப்பு வந்து 6. அடுத்து என்ன இருக்குது? அடுத்து டி இருக்குது, டி இங்கே டி, இங்கே டி, இங்கே டி இருக்குது. ஸோ டி வந்து 3 3 3. இங்கேயும் டி டி டி. ஸோ டீயோட மதிப்பு 3. ஓகேவா, எனக்கு கொஸ்டினில் கேட்டிருக்குது எஸ்ஸுக்கான நம்பர் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் இங்கே இருக்குது. ஸோ எஸ்ஸுக்கான நம்பர் என்ன? 8. ஓகேவா, 8ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? காமனாக ஒரே மாதிரி இருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி இந்த பக்கம் ஒரே மாதிரி இருக்க நம்பர்ஸ் அதுக்கு ஈக்குவலாக ஒரே மாதிரி 3 இதில் இப்போ 6 இருக்குன்னா 3 இதுலேயும் 4 வர மாதிரி 3 இதுலேயும் 5 இருக்குது. ஸோ அதனால் அந்த 5ஐ ரவுண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து இங்கெல்லாம் சேமாக இருக்கோ எல்லா இடத்துலையும் இருக்க சேமாக இருக்க ஈயெல்லாம் ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான நம்பர், அப்புறம் ஏக்கான நம்பர் எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிவிட்டு கடைசி பார்க்கும்போது எஸ்ஸுக்கு எதுவுமே இல்லை. ஸோ எஸ்ஸுக்கு தனியாக 8 இருக்குது. ஸோ எஸ்ஸோட மதிப்பு வந்து 8. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போகலாமா? To a man, woman said, he is the brother of the daughter of my husband's wife. What is the woman to the man? இதுக்கு வந்து ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சா ஈஸியாக இருக்கும். பாயிண்டிங் டு எ மேன், இவன் தான் அந்த மேன். சரியா, இந்த மேன் என்ன சொல்கிறா அப்படின்னா he is the brother of the daughter of my husband's wife. அதாவது இவன் யாருன்னா இவன் தான் அந்த மேன். சரியா, இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து பிரதர். சரியா, he is the brother of the daughter of my husband's wife. என்னோட ஹஸ்பண்டோட ஒய்ஃபோட பொண்ணோட அண்ணன். சரியா, என்னோட ஹஸ்பண்டோட, அப்போ அந்த லேடியோட ஹஸ்பண்ட் அப்படிதானே, அந்த லேடி தான் சொல்கிறா மை ஹஸ்பண்ட்டு. ஸோ அப்போ அந்த லேடியோட ஹஸ்பண்டு மை ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப். அந்த
மை ஹஸ்பண்ட் ஒய்ஃப், என் ஹஸ்பண்டோட ஒய்ஃப் யாரு? நான் தானே. ஸோ இந்த லேடி என்ன சொல்கிறா? மை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ் டாட்டர், அப்படி தானே? பிரதர் ஆஃப் த டாட்டர் ஆஃப் மை ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப். அதாவது என் பொண்ணுங்கிற வார்த்தையை தான் அவங்க இப்படி சுற்றி வளைச்சு சொல்லியிருக்காங்க. சரியா? என்னோட பொண்ணுங்கிறது தான் இப்படி சுற்றி வளைச்சு சொல்லியிருக்காங்க. அந்த லேடியோட பொண்ணோட அண்ணன் தான் இவன். சரியா? இதுதான் அந்த லேடி. அந்த லேடியோட ஹஸ்பண்டு, அந்த ஹஸ்பண்டோட ஒய்ஃப்னா அந்த லேடி தான், அவங்களோட பொண்ணோட பிரதர் தான் அந்த மேன். புரியுதா ஃபேமிலி ட்ரீ? இது டாட்டர் ஆஃப் மை ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப்னா அந்த லேடியோட பொண்ணோட பிரதர் தான் அந்த மேன். சரியா? இப்போ அந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த உமன் டு த மேன்? இந்த உமன் இந்த மேனுக்கு என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, தங்கச்சியோட அம்மானா நம்மளுக்கும் அம்மா தான். ஸோ அப்போ மேன், அப்போ என்ன வரும்? அம்மா வரும் அந்த மேனுக்கு. ஸோ பி மதர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது இந்த லைனில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டாட்டர் ஆஃப் மை ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப், ஹஸ்பண்டோட ஒய்ஃப்னாலே அந்த லேடி தானே, அவள் ஹஸ்பண்டோட ஒய்ஃப்னா அவள் தான். சரியா? அடுத்த கொஸ்டின் போலாமா? triangle PQR is such that PR na 7.5 cm, triangle PQR is similar to triangle XYZ. PQR ங்க முக்கோணமும் XYZ ங்க முக்கோணமும் ஒண்ணுக்கொண்ணு சிமிலர். XY னா 18, YZ னா 12, PQ is to QR என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். டயக்ராம் வரைஞ்சா ரொம்ப ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் வரைஞ்சுக்கிறேன். PQR ன்னு இன்னொரு டயக்ராம் என்ன சொல்லியிருக்காங்க? ட்ரையாங்கிள் வந்து XYZன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸு ஒய் இசட்டு. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு முக்கோணத்தில் பிஆர் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 7.5. ஸோ பிஆருங்கிறது இந்த இடம் 7.5 சென்டிமீட்டர். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? XY வந்து 18. ஸோ XY வந்து 18. அப்புறம் YZ வந்து 12. YZனா இந்த இடம் 12. எனக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? PQ இஸ்டு QR என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே சிமிலர் அப்படின்னு கொஷினில் சொல்லியிருக்காங்க. சரியா? நான் கண்டுபிடிக்க வேண்டியது PQ இஸ்டு QR. முக்கோணம் PQRும் முக்கோணம் XYZும் சிமிலர்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்படின்னா இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டும் ஈக்குவல். அது மாதிரி இது ரெண்டும் ஈக்குவல், இந்த ரெண்டு பக்கமும் ஈக்குவல். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு பாருங்க. பிஆரும் XZும் ஈக்குவல். ஸோ PR பை XZ ஈக்குவல். அடுத்து வந்து இதுவும் ஈக்குவல். ஸோ QR பை YZ. ஓகேவா? அடுத்து PQ பை XY. ஓகேவா? இப்போ இதுக்கான வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பிஆரோட மதிப்பு என்ன? 7.5 டிவைடட் பை XZ. XZக்கு எந்த மதிப்பும் இல்லை. QRக்கும் எந்த மதிப்பும் இல்லை. QR பை YZோட மதிப்பு என்ன? 12 ஈக்குவல் டு PQக்கு மதிப்பு இல்லை. PQ டிவைடட் பை XYயோட மதிப்பு என்ன? 18. ஓகேவா? எனக்கு கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்கணும்? PQ இஸ்டு QR தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ PQ இஸ்டு QR தான் கண்டுபிடிக்கணும். PQக்கான மதிப்பு என்ன? 18. QRக்கான மதிப்பு என்ன? 12. ஸோ நான் PQ இஸ்டு QR தான் கண்டுபிடிக்கணும். ஸோ PQ இருக்க இடத்துல 18 போட்டுடலாமா? QR இருக்க இடத்துல 12 போட்டுடலாமா? ஸோ இந்த ரெண்டு ரேஷியோவும் அடி கொடுத்தோன்னா என்ன கிடைக்கும்? 3 6 18, 2 6 12. ஸோ 3:2. அப்போ PQ இஸ்டு QR என்ன? எனக்கு 3:2. 3:2ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ரெண்டு முக்கோணமும் சிமிலர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பக்கம் இருக்க பக்கம் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த பக்கம் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த பக்கம் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஒன்றையும் நான் ஈக்குவேட் பண்ணி எழுதியிருக்கேன். எழுதிட்டு கடைசி எனக்கு என்ன தேவையோ அந்த ரெண்டு இதை மட்டும் எடுத்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? Numbers are in the ratio 3:5. If each number is increased by 10, the ratio becomes 5:7. The smaller number is கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு நம்பர் ரேஷியோ வந்து 3x 5x இருக்கு. சரியா? ஸோ ஒவ்வொரு நம்பரும் 10 இன்க்ரீஸ் ஆகுது. நியூ ரேஷியோ 5:7னா ஸ்மாலர் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, 3x by 5x.
ஒவ்வொரு நம்பரும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 10 இன்க்ரீஸ் ஆகுது. 3x + 10 5x + 10. ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது ரேஷியோ என்னதான் மாறுது? 5/7 மாறுது. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு எக்ஸு கண்டுபிடிங்க. ஸோ எக்ஸுக்கு 7 × 3x + 10 = 5 × 5x + 10. ஸோ 21x + 70 = 25x + 50. ஸோ இதில் நம்பர் ஒரு பக்கம் எக்ஸ் ஒரு பக்கம் கொண்டு போங்க. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? 25x - 21x = 70 - 50. 4x = 20. ஸோ இதிலிருந்து எக்ஸ் = எனக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். ஸோ எக்ஸோட மதிப்பு 5 கிடைச்சிருச்சு. இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்மாலர் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 ரேஷியோ என்ன? 3:5 தான் அந்த 2 ரேஷியோ. ஸோ இதில் ஸ்மாலர் நம்பர்னா வரக்கூடிய எக்ஸை கொண்டு வந்து சின்ன ரேஷியோவோட மல்டிப்ளை பண்ணுங்க. பெரிய நம்பர் கிரேட்டர் நம்பர்னா பெரிய ரேஷியோவோட மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ ஸ்மாலர் நம்பர்னா 3. ஸோ 3 × 5 = 15. 15 தான் எனக்கு ஸ்மாலர் நம்பர். 15ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா? இது வந்து பழைய ரேஷியோ 3x 5xங்கிறது. இது கூட 10 கூட்டும் போது இது நியூ ரேஷியோவாக மாறுது. இவ்வளோதான் கான்செப்ட். மீதி இருக்கிறது எல்லாமே கால்குலேஷன். ஓகேவா? இப்போ பிக்கர் நம்பர் பெரிய நம்பர் கேட்டாங்கன்னா 5 × 5 25. கிரேட்டர் நம்பர்னா பெரிய ரேஷியோட மல்டிப்ளை பண்ணணும். ஸ்மாலர் நம்பர்னா சின்ன ரேஷியோட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 335 × 335 - 165 × 165. ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், இது ஏன்னு வச்சுக்கோங்க, இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணால் டைம் ஆகும். ஸோ கால்குலேஷன் மிஸ்டேக்கும் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து ஏஏ வச்சுக்கோங்க, இதை பிபின்னு வச்சுக்கோங்க. ஸோ a² - b² ஃபார்மெட்டில் இருக்கா? a*a b*b a² - b² ஃபார்மெட்டில் இருக்கா? அப்படின்னா a + b × a - b தானே ஃபார்முலா. அப்போ a + b, a வந்து 335 ப்ளஸ் b வந்து 165 இன்ட்டு a வந்து 335 மைனஸ் 165. ஓகேவா? இப்போ 335 ப்ளஸ் 165 6 3 9 10க்கு 0 500. ஸோ 500 இன்ட்டு 335 165 0 13ல் 6 போனால் 7 3ல் 1 போனால் சரி 2ல் 1 போனால் 1. ஸோ 170. ஓகேவா? இதை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். அதுக்காக தான் ஃபார்முலாவில் போட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறமா மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 17 5 85 30. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன? 85,000. ஸோ 85,000ங்கிறது ஆப்ஷன் பி. நீங்கள் உட்காந்து கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். 335 × 335 - 165 × 165 85,000 தான் வரும். நார்மலாக மல்டிப்ளை பண்ணால் டைம் ஆகும். ஸோ அதனால் இது a² - b² ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால a + b × a - bயில் மாற்றிட்டு அப்புறமா நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? L is K's sister, M is the father of K, N and O are brothers, L is the mother of O, how is K related to N கேட்டிருக்காங்க. பிளட் ரிலேஷன் கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிக்கிடுவோம். ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சாதான் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். L வந்து Kயோட சிஸ்டர். சரியா? L வந்து Kயோட சிஸ்டர். M is the father of K. L Kயோட சிஸ்டர், M வந்து Kயோட ஃபாதர். சரியா? L வந்து Kயோட சிஸ்டர், M is the father of K. M வந்து Kயோட ஃபாதர். N and O are brothers. N ஓவும் பிரதர்ஸு. இந்த இது இருக்கட்டும், அடுத்து பார்க்கலாம். அடுத்த லைனை ரீட் பண்ணிவிட்டு இது போடலாம். ஏன்னா இங்கே போடுறதுக்கு இடமே இல்லை. L is the mother of O. L வந்து யாருன்னா ஓவோட மதர். சரியா? இப்போ வாங்க, N and O are brothers. சரி, O வந்து ரவுண்ட் பண்ணக்கூடாது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? L is the mother of O. L வந்து ஓவோட அம்மா. ஓகேவா? ஸோ N and O are brothers. N ஓவும் பிரதர்ஸு. ஸோ ஓவும் என்னும் பிரதர்ஸ் போட்டேன். சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? How is K related to N? K வந்து Nக்கு என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் K வந்து நமக்கு ஆனா பெண்ணானே கண்டுபிடிக்க முடியல. சரியா? இந்த டயக்ராம் படி. ஸோ அப்படி கண்டுபிடிச்சாதான் இவங்க என்ன ரிலேஷன்னு நம்மளால சொல்ல முடியும். அப்படிதானே? இப்போ பாருங்க,
என்னுக்கு என்ன ரிலேஷன் வருவாங்க, அம்மா, அம்மாவோட சிஸ்டர் இல்லைனா பிரதராக தான் இருப்பாங்க. ஸோ சிஸ்டரா பிரதரானே தெரியல. சிஸ்டராக இருந்தால் ஒருவேளை சித்தின்னு சொல்லலாம், பிரதராக இருந்தால் மாமான்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து எந்த இதுவுமே நம்ம ஃபீமேலா மெயிலான்னு கண்டுபிடிக்கவே முடியல இவங்க கொடுத்துருக்க டேட்டா வச்சு. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து cannot be determined. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு லைன் பை லைனாக ரீட் பண்ணி ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிட்டு இந்த மாதிரி அவங்களோட இது என்ன அப்படின்னே சொல்ல முடியல அப்படின்னா நம்ம வந்து cannot be determined அப்படின்னு போட்டுருந்தோம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாமா. x squared plus 1 by x squared 6. Then find the value of 10x minus 10 by x ஓட மதிப்பு என்ன அப்படின்னு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, இங்கே 10 காமனாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், x மைனஸ் 1 by xன்னு கிடைக்கும். சரியா, ஸோ இங்கே ஒரு வேல்யூ தெரியும், x squared plus 1 by x squared வேல்யூ வந்து எனக்கு தெரியும். ஸோ நான் இதை கொண்டு வந்து எப்படி எழுதுறேன்னா x மைனஸ் 1 by x the whole squareன்னு எழுதிக்கிறேன். சரியா, a மைனஸ் b the whole squareக்கான ஃபார்முலா என்ன, a squared plus b squared மைனஸ் 2ab. சரியா, ஏங்கிறது x squared plus 1 by x squared மைனஸ் 2a வந்து எவ்வளோ, x into 1 by x. ஓகேவா, இதுவும் அடுத்த ஸ்டெப்பில் கேன்சல் ஆயிரும். ஸோ x squared plus 1 by x squared மைனஸ் 2ன்னு கிடைக்கும். அப்படி தானே, இது வந்து எதுக்கான மதிப்பு, x மைனஸ் 1 by x த ஹோல் ஸ்கொயர்டுக்கான மதிப்பு. சரியா, x squared plus 1 by x squaredக்கான மதிப்பு என்னங்க, 6. ஸோ அப்போ இந்த x squared plus 1 by x squaredக்கு பதிலாக நான் வந்து 6 சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, 6 இங்கே 2 இருக்குது, மைனஸ் 2. ஸோ x மைனஸ் 1 by x த ஹோல் ஸ்கொயர்டு வந்து எனக்கு என்ன கிடைக்கி, 4ன்னு கிடைக்கி. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இது x மைனஸ் 1 by x த ஹோல் ஸ்கொயர்டோட மதிப்பு. ஸோ அப்போ எனக்கு x மைனஸ் 1 by x தான் தேவை. ஸோ x மைனஸ் 1 by x தேவைன்னா ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்துடலாம். ரூட் எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், இங்கே வந்து ரூட் 4 என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ஸோ x மைனஸ் 1 by x ஓட மதிப்பு வந்து எனக்கு 2. நான் கண்டுபிடிக்க வேண்டியது 10 into x minus 1 by x தான் வேணும். ஸோ அப்போ 10 into x minus 1 by x ஓட மதிப்பு வந்து 2. 10 into 2 equal to 20. ஓகேவா, ஸோ இங்கே ரூட் எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு கிடைக்கும். சாரி, எக்ஸ் மைனஸ் 1 by x த ஹோல் ஸ்கொயர் 4னா எக்ஸ் மைனஸ் 1 by x வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு கிடைக்கும். அப்போ 10 into ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. சரியா, 10 into ப்ளஸ் ஆர் மைனஸ் 2னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 20 தான் ஆன்சர். ப்ளஸ் ஆர் மைனஸ் 20ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஷினுக்கு நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு தான் ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும், நம்ம இதுக்கு வந்து எப்படி இதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ கொடுத்துருக்கிறது வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் விரிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கான வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா அப்புறமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எக்ஸாமில் உங்களுக்கு தான் ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். ஓகேவா, புரியுதா? அடுத்த கொஷின் போகலாமா? இது போர்டு மாஸ் கணக்கு. டிவைட்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸுன்னா டிவைடு, மைனஸ்னா கிராஸு. அப்படின்னா இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ 25 டிவைட்னா என்னது, ப்ளஸ்ஸு, ப்ளஸ் 25 ப்ளஸ்ஸுனா என்னது, டிவைட்னா என்னது, ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 2 மைனஸ்னா என்னது, கிராஸ் 15. ஸோ இங்கே இருக்க அடையாளத்துக்கு பதிலாக அவங்க என்னென்ன அடையாளம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து மாற்றி எழுதியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா, பீனா ப்ராக்கெட்டு, ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஓகேவா, ஸோ 25 ப்ளஸ் ஃபஸ்ட்டு டிவிஷன். ஸோ 25 டிவைடட் பை 5 வந்து 5 ப்ளஸ் 2 into 15. அடுத்து என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் எடுக்கணும். 25 + 5 + 30. அடுத்து என்ன இருக்குது, அடிஷன் தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 30 60. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், 60 தான் ஆன்சர். 60ங்கிறது ஆப்ஷன் சி. புரியுதா? ஒன்றுமே இல்லை, இதை மாதிரி நிறைய சம் சால்வ் பண்ணியிருக்கோம். கொடுத்துருக்க எல்லாத்தையும் அப்படியே எழுதி போர்டு மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸ்மார்ட்னா 31524, மார்பிள்னா இப்படி கோட் பண்ணுறாங்க, ஈக்னா இப்படி கோட் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டேபிளை எப்படி கோட் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன். இப்போது சேமாக இருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 6 ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ 6 வந்து 2. அடுத்து ஏ, இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. சரியா, அதே மாதிரி 3 வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ஏயோட மதிப்பு 3.
அப்புறமா பாருங்கள் இ, இங்கேயும் இ இருக்குது, இங்கேயும் இ இருக்குது. ஸோ இங்கேயும் 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. ஈயோட மதிப்பு வந்து 7. அடுத்து டி, இங்கேயும் டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. அது மாதிரி இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. ஸோ டீக்கு 5. அடுத்து பாருங்கள் எம்மு, இங்கேயும் எம் இருக்குது, இங்கேயும் எம் இருக்குது. இந்த ரெண்டு இதுலேயும் காமனாக என்ன இருக்குது? 4 இருக்குது. ஸோ எம்முக்கான மதிப்பு வந்து 4. ஓகேவா? ஒவ்வொரு இதுலேயும் இப்போ பாருங்கள் ஆர் வந்து 2 ஏன் போட்டேன், இங்கே 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் தான் 6 இருக்குது. ஸோ இங்கேயும் காமனானது என்ன? 2. ஸோ அதனால தான் ஆர் வந்து 2 போட்டிருக்கேன். சரியா? இப்போ நான் எதுக்கு கண்டுபிடிக்கணும்? ஸ்டேபிளுக்கு கண்டுபிடிக்கணும். ஸ்டேபிளுக்கு ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கான மதிப்பு என்ன? 1. ஸோ 1. அப்புறம் டீக்கான மதிப்பு என்ன? 5. சரியா? 5. ஏக்கான மதிப்பு என்ன? 3. பிக்கான மதிப்பு என்ன? பி வந்து இந்த இருக்குது. ஸோ எல்லுன்னு இருக்குது. ஸோ பிக்கான மதிப்பு வந்து 8 இல்லைன்னா 6. அடுத்து எல் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, பிஎல் மதிப்பு வந்து 8, 6 போட்டாச்சு. அடுத்து ஈக்கான மதிப்பு வந்து 7. ஸோ 153867 தான் ஆன்சர். ஓகேவா? 153867ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒவ்வொரு இதுலேயும் காமனாக இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இந்த பக்கம் நம்பர்ஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான நம்பர் என்னன்னு டைரெக்டாக எழுதிட்டு அப்புறமா அவங்க கொடுத்துருக்க வேர்டுக்கான நம்பர்ஸ் என்னன்னு பார்த்து எழுதியிருக்கோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? If the standard deviation of the population is 9.5, what would be the population variance? அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க, பாப்புலேஷன் வேரியன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நிறைய தடவை பார்த்துருக்கோம். சேனல் ஆரம்பிச்சிலேருந்து இது மாதிரி ஒரு 10 கொஸ்டினாவது சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா வந்து 9.5. வேரியன்ஸ் கேட்டாங்கன்னா இது ஸ்கொயர் பண்ணோன்னா கிடைக்கிறது தான் வேரியன்ஸ். அப்போ 9.5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி எழுதிடுங்க. 9.5 த ஹோல் ஸ்கொயர்டு. 5 5 25, 45 45 90, 92, 9 9 81, 90. ஸோ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 90.25. ஓகேவா? ஸோ பாப்புலேஷன் வேரியன்ஸ் எவ்வளோ? 90.25. அவ்வளோதான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்து வேரியன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும். வேரியன்ஸ் கொடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டாங்கன்னா ரூட் எடுக்கணும். இதே கொஸ்டினை மாற்றினாலும் கேட்பாங்க. ஒரு இது பாப்புலேஷனோட வேரியன்ஸ் வந்து 90.25னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்துடணும். 90.25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்? 9.5ன்னு கிடைக்கும். ஓகேவா? எஸ்டி கொடுத்து வேரியன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும். வேரியன்ஸ் கொடுத்து எஸ்டி கேட்டாங்கன்னா ரூட் எடுக்கணும். இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் விச் இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 71. ஒரு மிகப்பெரிய ஒரு 6 டிஜிட் நம்பர் 71ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடியது எந்த நம்பர்னு கேட்டிருக்காங்க. சரியா? இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் நம்பர் என்ன? 6 டிஜிட் நம்பர் என்ன? 1 2 3 4 5 6. 6 டிஜிட் நம்பர் லாஸ்ட் நம்பர் என்ன? இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன? 9 9 9 9. 2 டிஜிட் நம்பரில் பெருசு என்ன? 99. 3 டிஜிட் நம்பரில் 999. 4 டிஜிட் நம்பரில் பெரிய நம்பர் இது. 5 டிஜிட் நம்பரில் பெரிய நம்பர் இது. 6 டிஜிட் நம்பரில் பெரிய நம்பர்னா 7 டிஜிட்னா இன்னொரு 9 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஒரு 7 9 போட்டுக்கோங்க. ஓகேவா? 71ஆல் டிவைட் ஆகக்கூடிய லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை 71ஆல் டிவைட் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? இதை டிவைட் பண்ணிவிட்டு வரக்கூடிய மீதியை இதிலிருந்து கழிச்சு எழுதிட்டோம்னா வர்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ 71ஆல் டிவைட் பண்ணால் ஒரு தடவை போகும். 9ல் 1 போனால் 8, 7 போனால் 2, திருப்பி 9, திருப்பி 4 தடவை போகும். 9ல் 4 போனால் 5, திருப்பி என்ன இருக்குது? இன்னொரு 9 இருக்குது. அந்த 9 இது பண்ணி போட்டுக்கலாம். ஸோ 59 71 இருக்குது, போகாது. ஸோ 0 சேர்த்துக்கலாம். திருப்பி இருக்க 9 நான் இறக்கிக்கிறேன். திருப்பி எத்தனை தடவை போகும்? 8 தடவை போகும். 568. ஸோ மைனஸ் பண்ணேன்னா 1, 9ல் 6 போனால் 3, திருப்பி இன்னொரு 9 இருக்குது, அதையும் இறக்கிக்கிறேன். ஸோ 319. ஸோ 71ல் எத்தனை தடவை போகும்? 4 தடவை போகும். 284. ஸோ 319 மைனஸ் இந்த 284 இங்கே போட்டு மைனஸ் பண்ணேன்னா என்ன வரும்? 9ல் 4 போனால் 5, 11ல் 8 போனால் 3. அப்போது இதை நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு ரிமைண்டர் என்ன வருது? 35 வருது. சரியா? இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா இந்த 35 இதிலிருந்து மைனஸ் பண்ணி விட்டுருங்க. மைனஸ் பண்ணி விட்டால் வர்றது தான் ஆன்சர்.
ஸோ 35 மைனஸ் பண்ணேன், 9ல் 5 போனால் 4, 9ல் 3 போனால் 6, அப்படி தானே? ஓகே, 1 2 3 4, 9 9 9 6 4 தான் 71ஆல் டிவைட் ஆகக்கூடிய லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ இது வந்து ஆப்ஷன் சி. ஒருவேளை 5 டிஜிட் நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா 5 9 போட்டு கண்டுபிடிங்க. 4 டிஜிட் நம்பர்னா 4 9 போட்டு கண்டுபிடிச்சிட்டு வரக்கூடிய ரிமைண்டரை இதிலிருந்து மைனஸ் பண்ணிடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இல்லை, இஃப் a மைனஸ் 1/a 3/4 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a கியூப் மைனஸ் 1/a கியூப் என்ன அப்படின்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு a கியூப் மைனஸ் 1/a கியூப். சரியா? இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a கியூப் மைனஸ் b கியூப்பில் இருக்குது. ஸோ a கியூப் மைனஸ் b கியூப்கான ஃபார்முலா என்ன? a கியூப் மைனஸ் b கியூப்கான ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு a மைனஸ் b த ஹோல் கியூபுக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3ab மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர்டு. இதை சுருக்கி எப்படி எழுதலாம்? a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாம். அப்படி தானே? ஸோ இங்கே a மைனஸ் b த ஹோல் கியூப். இதே மாதிரி இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா a இருக்க இடத்து a மைனஸ் 1/a த ஹோல் கியூபுக்கு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? இதுக்கு கண்டுபிடிச்சேன்னா என்ன வரும்? a கியூப் மைனஸ் b இருக்க இடத்துல 1/a கியூப் மைனஸ் 3 இன்ட்டு ab வந்து எப்படி எழுதலாம்? a b வந்து 1/a இன்ட்டு 1/a இன்ட்டு a மைனஸ் b. a மைனஸ் பின்னா என்ன வரும்? a மைனஸ் 1/aன்னு வரும். ஸோ இதிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? a கியூப் மைனஸ் 1/a கியூப், இந்த a கேன்சல் ஆயிரும். ஸோ 3 இன்ட்டு மைனஸ் 3 இன்ட்டு a மைனஸ் 1/aன்னு கிடைக்கும். அப்படி தானே? இது a மைனஸ் 1/a த ஹோல் கியூப். சரியா? ஒன்றுமே பண்ணலை. என்ன பண்ணியிருக்கேன்னா a மைனஸ் b த ஹோல் கியூப்கான ஃபார்முலா a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் b தான் ஃபார்முலா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே a இருக்குது, இதை a இதை bன்னு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதை a மைனஸ் b த ஹோல் கியூப்பில் மாற்றிக்கிறேன். மாற்றும் போது a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3 இன்ட்டு இதை அடி கொடுத்த பிறகு a மைனஸ் 1/aன்னு கிடச்சிருக்கு. சரியா? a மைனஸ் 1/aயோட மதிப்பு 3/4ன்னு தெரியும். ஸோ 3/4 த ஹோல் கியூப் ஈக்குவல் டு நான் கண்டுபிடிக்க வேண்டியது a கியூப் மைனஸ் 1/a கியூப். ஸோ இதுக்கான வேல்யூ தெரியாது. a கியூப் மைனஸ் 1/a கியூப் மைனஸ் 3 இன்ட்டு a மைனஸ் 1/a. a மைனஸ் 1/aயோட மதிப்பு 3/4. ஓகேவா? ஸோ இப்போ 9 27/4ன்னு கிடைக்கும். 16 64. ஸோ 27/64ன்னு கிடைக்கும். இதை கியூப் எடுத்தேன்னா 3/4 த ஹோல் கியூப் வந்து 27/64ன்னு கிடைக்கும். அடுத்து என்ன இருக்கும்? a கியூப் மைனஸ் 1/a கியூப் மைனஸ் 9/4ன்னு கிடைக்கும். எனக்கு தேவை a கியூப் மைனஸ் 1/a கியூப் தான் வேணும். ஸோ நான் அதை இந்த பக்கம் வச்சுக்கிறேன். a கியூப் மைனஸ் 1/a கியூப் ஈக்குவல் டு 27/64 மைனஸ் 9/4 இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 9/4ன்னு வரும். ஸோ இப்போது இதுக்கு எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா 64. ஸோ 27 ப்ளஸ் இங்கே 64 வரணும்னா 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 16 9 144. ஸோ இப்போது இதை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா 144 ப்ளஸ் 27 எனக்கு என்ன கிடைக்கும்? 171. 7 4 11 4 6 1 7 171/64. ஸோ அப்போ a கியூப் மைனஸ் 1/a கியூபோட மதிப்பு வந்து 171/64. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 171/64ங்கிறது ஆப்ஷன் பி. இது ரெண்டும் ஃபார்முலா a மைனஸ் b த ஹோல் கியூபர் ரெண்டு விதமாக எழுதலாம். ஒன்று வந்து a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர்னு எழுதலாம். இதில் ஏபியை காமனாக எடுத்துட்டு இந்த மாதிரி எழுதலாம். மைனஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாம். இது வந்து ஃபார்முலா. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு கியூப் பண்ணியிருக்கேன் a மைனஸ் 1/a. ஸோ a மைனஸ் 1/a த ஹோல் கியூபு அப்படி இந்த ஃபார்முலாவில் இதை விரித்து எழுதிட்டு பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும்போது எனக்கு a மைனஸ் 1/aயோட மதிப்பு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த a மைனஸ் 1/aயோட மதிப்பை வந்து நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்புறமா a கியூப் மைனஸ் 1/a கியூபோட மதிப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் போகலாமா? டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். த கிரேட்டஸ்ட் நம்பர் which on dividing 3050 5200 leaves remainder 7 and 9 respectively. அதாவது
30 50ஐயும் 5200ஐயும் ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுதோம். டிவைட் பண்ணும்போது 30 50 டிவைட் பண்ணும்போது 7 வந்து மீதியாக கிடைக்கி, 5200 டிவைட் பண்ணும்போது 9 வந்து மீதியாக கிடைக்கி. அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீதி வந்து 30 50ல் மீதி எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. ஸோ அந்த 30 50 மைனஸ் 7 கமா இந்த 5200ல் மீதி என்ன இருக்குது? 9 இருக்குது. ஸோ 5200 மைனஸ் 9. சரியா? இது ரெண்டையும் கழிச்சு எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும்? இதிலேருந்து கழிச்சா 30 43 கிடைக்கும். இதில் வந்து கழிச்சேன்னா 51 91 கிடைக்கும். சரியா? 5200ல் 9 போனால் 200ல் 9 போனால் 191, 5191. ஸோ வரக்கூடிய இந்த ஆன்சருக்கு HCF எடுங்க. HCF எடுத்துட்டா அதுதான் அதோட காமன் டிவைசர், அதால் அதை டிவைட் பண்ணக்கூடிய நம்பர். ஓகேவா? புரியுதா? இந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்து அதோட மீதி கொடுத்து எந்த நம்பரால் டிவைட் பண்ணால் அது வந்து இந்த மீதியெல்லாம் கொடுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, இந்த மீதியை ஃபஸ்ட் இதிலேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய 2 நம்பருக்கும் HCF எடுக்கணும். சரியா? இவ்வளோ பெரிய நம்பருக்கு வந்து HCF எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, பெஸ்ட் மெத்தட் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஆப்ஷனில் இருந்து போகணும். ஓகேவா? ஆப்ஷனில் இருந்து போகணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் என்ன? 149 இருக்குது. சரியா? இந்த 149 இந்த நம்பரையும் டிவைட் பண்ணணும், இந்த நம்பரையும் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணாதான் இந்த ஆன்சர் வந்து கரெக்டு. சரியா? இப்போ 30 43 149ஆல் நான் டிவைட் பண்ணி பார்க்குறேன். எத்தனை தடவை போகும்? 2 தடவை போகும். ஸோ 2 தடவை போனால் எனக்கு என்ன கிடைக்கும்? 298. 14 8 போனால் 6, 0 வந்துடும். ஸோ 6 63. ஸோ இதால் டிவைட் ஆகலை, ஃபுல்லாக டிவைட் ஆக மாட்டேங்குது. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. சரியா? ஒரு இதால் டிவைட் ஆகலைன்னா அடுத்த இதை செக் பண்ண வேண்டாம். சரியா? ரெண்டுமே டிவைட் ஆகணும். ஏதாவது ஒன்று டிவைட் ஆகலைன்னா கூட அதை விட்டுறலாம். திருப்பி 111 இருக்குது. இதை எடுத்துகிட்டு வாங்க. ஃபஸ்ட் இருக்க நம்பரை டிவைட் பண்ணி பார்க்கேன். 111ஆல் 2 தடவை போகும். 2 10ல் 2 போனால் 8. திருப்பி வந்து 7 தடவை போகும். 13ல் 7 போனால் 6, 46. ஸோ இதுவும் ஃபுல்லாக டிவைட் ஆக மாட்டேங்குது. இப்போ 153 எடுத்துகிட்டு வந்து டிவைட் பண்ணி பாருங்கள். 30 43 153. ஸோ எனக்கு எத்தனை தடவை போகும்? 153னா 2 தடவை போனாலே 300 தாண்டிடும். ஸோ ஒரு தடவை தான் போகும். 4ல் 3 போனால் 1, 9ல் 5 போனால் 4. திருப்பி என்ன இருக்கும்? 2ல் 1 போனால் 1. திருப்பி எத்தனை தடவை போகும்னு பாருங்கள். ஸோ திருப்பி வந்து ஒரு 8 தடவை போகும். 153 42 8 4 12. ஸோ 1224. இதுலேயுமே ரிமைண்டர் வரும். 13ல் 4 போனால் 9, 10ல் 2 போனால் 8, 4ல் 2 போனால் 2. ஸோ இதுலேயுமே ரிமைண்டர் வருது. கரெக்டு தானே? இதுலேயும் ரிமைண்டர் வருது. ஸோ இந்த ஆப்ஷன் எனக்கு வந்து தப்பு. நான் இப்போ இந்த 179 எடுத்து டிவைட் பண்ணி பார்க்குறேன். 30 43. ஸோ கண்டிப்பாக 3 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு. மீதி இருக்க இதுதான் கரெக்டாக இருக்கும். சரியா? ஸோ 179 நான் டிவைட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எத்தனை தடவை போகும்? ஃபஸ்ட்டு ஒரு தடவை போகும். 14ல் 9 போனால் 5. திருப்பி இங்கே எத்தனை இருக்கும்? 9. 9ல் 7 போனால் 2, 2ல் 1 போனால் 1. திருப்பி வந்து எத்தனை தடவை போகும்னு பாருங்கள். திருப்பி 7 தடவை போகும்னு நினைக்கிறேன். 49 6 55 7 5 12. ஸோ அப்போ இதால் டிவைட் ஆகுது 17. ஸோ அப்போ 179 தான் ஆன்சர். இதால் டிவைட் ஆகுது. இதையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதாலையும் இந்த 179 வந்து டிவைட் பண்ண முடியும். ஸோ அப்போ இதுக்கான HCF வந்து 179. ஒருவேளை இந்த 179 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக இதையும் டிவைட் பண்ணி நம்ம இதையே சூஸ் பண்ணிடலாம். இங்கே 4வது ஆப்ஷனில் இருந்ததுனால வரிசைக்காக நம்ம வந்து சூஸ் பண்ணும்போது ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு, அவ்வளோதான். சரியா? ஏன்னா இதை வந்து நம்ம HCF கண்டுபிடிக்க ஒவ்வொரு வாய்ப்பாடாக போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே ஆப்ஷன் எடுத்து 2ஐயும் டிவைட் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 25 மல்டிபிள்ஸ் ஆஃப் 11. ஃபஸ்ட்டு 25 மல்டிபிள்ஸ் ஆஃப் 11ஓட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இது வந்து ரொம்ப ஈஸியான கொஷின். இதுக்கு 3 மெத்தட் இருக்குது. ஒன்று ஃபார்முலா படி போடுறது, இன்னொன்று வந்து ஆவரேஜுக்கான சின்ன க்ளூ வச்சு போடுறது. சரியா? ஃபார்முலா படி போட்டால் ஒரு பக்கமாவது வரும் இதுக்கு சொல்யூஷன். ஸோ இந்த ஆவரேஜ் மெத்தட், அதாவது ஷார்ட்கட் மெத்தடில் போட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் 2 செகண்டில் ஆன்சர் வந்துடும். சரியா?
இந்த மாதிரி கொஷினில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் சொல்லித்தரேன், ஈஸியான மெத்தடு. மொத்தம் எத்தனை மல்டிபிள்? 25 மல்டிபிள் இருக்குது. ஸோ அந்த 25ல் மிட் டேர்ம் என்னன்னு கண்டுபிடிங்க, இடையில வர நம்பர் என்னன்னு கண்டுபிடிங்க. அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா 25ஐ 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா மிட் டேர்ம் என்ன வரும்? 12.5 வரும். ஸோ தோராயமாக 12.5னா 13 அப்படின்னு நம்ம போட்டுடலாம். சரியா? ஸோ 13 தான் மிட் டேர்ம். ஓகேவா? ஸோ இந்த 13 இந்த 11 கூட மல்டிப்ளை பண்ணிடுங்க, அவ்வளோதான். அதுதான் 25 மல்டிபிளுக்கான ஆவரேஜ். ஸோ 13 × 11. ஸோ எனக்கு என்ன வரும்? 13 11 143. இதுதான் ஆன்சர். 143ங்கிறது ஆப்ஷன் சி. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோரோவர் இதே மாதிரி தான் இருக்கும் செகண்ட் மெத்தடும். ஸோ செகண்ட் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மொத்தம் எத்தனை மல்டிபிள் சொல்லியிருக்காங்க? 25 மல்டிபிள். ஸோ ஃபஸ்ட்டு சராசரிக்கான ஃபார்முலா தெரியும், கூட்டுத்தொகையில் n+1/2 ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ nங்கிறது 25 + 1 / 2. ஸோ 26/2 13. சரியா? இப்போ 13 எந்த நம்பருக்கு கண்டுபிடிக்கணும்? இந்த 11க்கு. ஸோ இந்த 13 கூட இந்த 11 மல்டிப்ளை பண்ணிடுங்க. சரியா? அப்போவும் 143 தான் வரும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டில் என்ன பண்ணணும்னா, எத்தனை மல்டிபிள்ஸ்க்கு கொடுத்துருக்காங்களோ அதோட மிட் டேர்ம் கண்டுபிடிக்கணும், இடையில வர டேர்ம் கண்டுபிடிக்கணும். இடையில வர டேர்ம்னா 25/2. ஸோ 12.5 13ன்னு போட்டுடலாம். சரியா? அடுத்து இன்னொரு மெத்தடில் வந்து இந்த 13 எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க 25 கூட +1 கூட்டுங்க, 1 கூட்டிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 26/2 13. அவ்வளோதான். அப்புறம் எந்த நம்பருன்னு எந்த இதோட இதுன்னு கொடுத்துருக்காங்களோ அதை அது கூட மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 13 × 11 143. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? 2x × x + y + z 250, 2y × x + y + z 100னா இது வந்து 2z × x + y + z 100. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 3x + 6y + 15z. ரொம்பவே ஈஸியான கொஷின் தான். கொடுத்துருக்கிறதுல இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. சரியா? நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 2 3 ஈக்குவேஷனையும் கூட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 1 + 2 + 3 3 ஈக்குவேஷனையும் கூட்டினேன்னா இங்கேயும் x + y + z இருக்குது, இங்கேயும் x + y + z இருக்குது, இங்கேயும் x + y + z இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நான் காமனாக எடுத்துக்கிறேன், x + y + z. ஸோ இப்போ கூட்டினேன்னா எனக்கு என்ன வரும்? 2x + 2y + 2z. சரியா? அடுத்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் 250 + 100 + 100 இருக்குது. என்ன வரும்? 450. சரியா? நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு ஈக்குவேஷனாக எழுதி கூட்டினாலும் இதுதான் வரும். ஸோ டைரெக்டாகவே பார்த்த உடனேயுமே இதிலிருந்து x + y + z, இதிலிருந்து காமனாக எடுத்துட்டு திருப்பி இருக்க எல்லாத்தையும் எழுதிருங்க. 2x + 2y + 2z. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இதிலிருந்து இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. காமனாக எடுத்தேன்னா 2 × x + y + z × x + y + z = 450ன்னு கிடைக்குமா? ஓகேவா? இப்போ இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போனால் x + y + z × x + y + z = 450/2 225. சரியா? ஸோ x + y + z தான் ஹோல் ஸ்கொயர்னு இது எழுதலாம். இப்போ இதிலிருந்து இது ஸ்கொயரில் இருக்குது, அப்போ ரெண்டு பக்கமும் என்ன பண்ணணும்? ரூட் எடுக்கணும். ஸோ x + y + z = எனக்கு என்ன கிடைக்கும்? 15ன்னு கிடைக்கும். சரியா? அவ்வளோதான். x + y + z மதிப்பு வந்து 15ன்னு கிடைச்சிருச்சு. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிக்க வேண்டியது 3x + 6y + 15z தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த x + y + z மதிப்பை இந்த ஈக்குவேஷன் இந்த இந்த 3 ஈக்குவேஷன்லையும் போட்டால் x y z மதிப்பு எனக்கு கிடைச்சிருமா? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 2x × x + y + z இருக்குது. ஸோ x + y + z மதிப்பு 15 × 15 = 250. அடுத்து என்ன இருக்குது? 2y × x + y + z. x + y + z மதிப்பு 15. ஸோ 15 = 100. அடுத்த ஈக்குவேஷனில் 2z × x + y + z மதிப்பு 15 = 100. சரியா? இதிலிருந்து இப்போ x y z மதிப்பை நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சேன்னா x = 250 / 2 × 15 கிடைக்கும். அடுத்ததில் y = 100 / 2 × 15 கிடைக்கும். அடுத்ததில் z = 100 /
2 × 15 கிடைக்கும் அப்படி தானே. ஸோ இப்போது 1 2 125 திருப்பி 3 தடவை போகும் 25/3 இருக்கும். இதில் வந்து 50 3 10 10/3 திருப்பி 50 10 10/3. ஸோ எக்ஸோட மதிப்பு 25/3, ஒய்யோட மதிப்பு 10/3, இசட்டோட மதிப்பு 10/3. ஓகேவா, கண்டுபிடிச்சாச்சு. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது 3x + 6y, கண்டுபிடிக்க வேண்டியது 3x + 6y + 15z தான். ஸோ xy zோட மதிப்பு வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ என்ன இருக்கும், 3 × 25/3 + 6 × 10/3 + 15 × 10/3. ஓகேவா. ஸோ இப்போது என்ன வரும், 75/3 + 60/3 + 150/3. ஸோ ஆட் பண்ணுங்கள், 5 13 5 18 285/3. ஓகேவா, 285/3. ஸோ இதை அடி கொடுத்தோம்னா 1 3 3 9 3 27 5 3 15. ஸோ 95 தான் இதுக்கான வரக்கூடிய ஆன்சர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், 95ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா, ஒன்றுமே பண்ணல, x + y + zோட மதிப்பு கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சி திருப்பி x y zோட மதிப்பை வந்து தனித்தனியாக கண்டுபிடிச்சி அவங்க கேட்டிருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போகலாமா. By selling an article for ₹979, a shopkeeper bears a loss of 11%. If shopkeeper sells that article for 1232, then profit percentage is. ஈஸியான கொஷின் தான். இதில் கொஞ்சம் கால்குலேஷன் தான் அதிகமாக வரும். ஆனால் கால்குலேட் பண்ணாமல் ஆப்ஷன் வச்சு ஆன்சர் வந்து சொல்லிடலாம். ஓகேவா, ஒரு ஆர்டிக்கிளை 979க்கு விற்கும்போது லாஸ் வந்து எவ்வளோ ஆகுது, 11% லாஸ் ஆகுது. அதே பொருளை 1232 1632 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நான் எப்போவுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸில் சொல்லியிருக்கேன், லாஸ்னால் என்ன பண்ணணும், 100லேருந்து மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் லாஸ் வந்து 11%, அப்போ 100லேருந்து மைனஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன இருக்கும், 89 கிடைக்கும். ஸோ இது வந்து ரூபாய்க்கு நேராக ரூபா, பர்சன்டேஜ்க்கு நேராக பர்சன்டேஜ். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அதே பொருளை 1232 ரூபாய்க்கு விற்றா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரியா. ஸோ இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு கொடுக்க பெருக்குங்க. எக்ஸ் × 979 = 89 × 1232. ஸோ எக்ஸ் = 89 × 1232 / 979. ஓகேவா, இந்த நம்பர் வந்து ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சரியா. ஸோ இதை டிவைட் பண்ணிட்டு இருந்தோம்னா எக்ஸாமே முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், லாஸ்ட் டிஜிட் வந்து 8 வருது. சரியா. இப்போ இங்கே லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது, 979ல் லாஸ்ட் டிஜிட் வந்து 9 இருக்குது. சரியா. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜுக்கு விற்றா அந்த ரூபா வந்து இது வந்து லாபம். சரியா. ஸோ அப்போ வர ப்ராஃபிட் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வரக்கூடிய ஆன்சர் வந்து என்ன இருக்கும், 100 + லாப சதவீதம் இருக்கும். அப்படி தானே, வரக்கூடிய ஆன்சரில் 100 + லாப சதவீதம் இருக்கும். இந்த இதில் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சதவீதம் மட்டும் கொடுத்துருக்காங்க. சரியா. அப்போ இங்கே வரக்கூடிய ஆன்சர் வந்து எப்படி வரும்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணால் 112% இருக்கும். அப்படி இல்லைன்னா 121% இருக்கும். அப்படி இல்லைன்னா 111 இருக்கும். அப்படி இல்லைன்னா 114 இருக்கும். அதாவது இது கூட 100 கூட்டிக்கோங்க. வரக்கூடிய ஆன்சர் வந்து எப்படி இருக்கும்னா 100 + லாப சதவீதம் தான் இருக்கும். சரியா. அப்போ இங்கே ஆப்ஷனில் வெறும் 12 கொடுத்துருக்காங்க. ஸோ 112 121 111 114. சரியா. இப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து எனக்கு பெருக்குனா 8 வரணும். சரியா. இந்த 9 வச்சு பெருக்குனா 8 வரணும். ஸோ 9 கூட எந்த நம்பரை பெருக்குனா 8 வரும்னு பாருங்க. 9 கூட 2 பெருக்குனா தான் 8 வரணும். 8 வரும். ஸோ இங்கே லாஸ்ட் டிஜிட்டில் எதில் 2 இருக்குன்னு பாருங்க. இதில் லாஸ்ட் டிஜிட்டில் 4 இருக்குது. ஸோ இது வராது. லாஸ்ட் டிஜிட்டில் 1 இருக்குது. இது வராது. லாஸ்ட் டிஜிட்டில் இதுலேயும் 1 இருக்குது, வராது. ஸோ இங்கே தான் லாஸ்ட் டிஜிட்டில் 2 இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வரும். ஆன்சர் வந்து 12%. நீங்கள் இதை கால்குலேட்டரில் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னாலும் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112 வரும். ஸோ மொத்தம் 1232 ரூபா 112% இருக்கும். இதில் காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் ரெண்டுமே இருக்கும். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100, ப்ராஃபிட் வந்து 12%. இவங்க கேட்டிருக்குது ப்ராஃபிட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 100 மைனஸ் இதிலேருந்து 100 மைனஸ் பண்ணி 12%ன்னு போட்டுடணும். சரியா.
இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷனில் உட்காந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் ஆயிரும். ஸோ டைரெக்டாக ஆப்ஷன் போங்க. ஆப்ஷன் போயிட்டு லாஸ்ட் டிஜிட்டை கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து 9 இருக்குது, மேலே வந்து 8. ஸோ அப்போ அடியாகணும்னா இது கூட எந்த நம்பரை பெருக்குன்னா இங்கே 8 வரும். ஸோ கண்டிப்பாக 2 தான் பெருக்கணும். ஸோ 2 வர்றது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? The HCF and LCM of two numbers are 45 to 70. If the ratio of two numbers is 2:3 and the smaller of the number is x, find x squared. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின், நிறைய தடவை பார்த்துருக்கோம். அதாவது HCF LCM வந்து 45 70ன்னு சொல்லியிருக்கு, 270ன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு நம்பரோட ரேஷியோ 2:3ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஸ்மாலர் நம்பரோட ஸ்கொயர் என்னன்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ரெண்டு நம்பரோட HCFஐயும் LCMஐயும் மல்டிப்ளை பண்ணால் அந்த ரெண்டு நம்பரோட பெருக்கு தொகைக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்படிதானே ஃபார்முலா. ஸோ HCF வந்து 45, LCM வந்து 270. ஒரு நம்பர் வந்து ரெண்டு நம்பர் வந்து 2:3 ரேஷியோவில் இருக்குது. ஸோ ஒரு நம்பர் 2x இருக்கும், இன்னொரு நம்பர் 3x இருக்கும். ஸோ இதிலிருந்து பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்டு அந்த பக்கம் வச்சுட்டு 2ஐயும் 3ஐயும் அந்த பக்கம் கொண்டு போங்க. 45 × 270 டிவைடட் பை 2 × 3. ஸோ 1 90 திருப்பி 45. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 45 × 45ன்னு கிடைக்கும். இதிலிருந்து எக்ஸு ரூட் எடுத்தோம்னா ஒரே ஒரு 45 தான் வரும். சரியா? ஸோ எக்ஸோட மதிப்பு 45. அப்போ ஒரு நம்பர் எது? ஒரு நம்பர் வந்து 90, இன்னொரு நம்பர் வந்து 45 × 3. இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்மாலர் நம்பரோட ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. ஸ்மாலர் நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, அதோட ஸ்கொயர் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மாலர் நம்பர் என்னது? இதில் இந்த எக்ஸை கொண்டு போய் இருக்க ரேஷியோவில் எது சின்னதோ அதில் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இருக்க ரேஷியோவில் சின்னது வந்து 2. ஸோ இது கூட மல்டிப்ளை பண்ணினா 45 × 2 90. இதுதான் ஸ்மாலர் நம்பர். இதோட ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க, 90 ஸ்கொயர். 90 ஸ்கொயர் என்ன? 9 ஸ்கொயர் 81, 0 வந்து 00. ஸோ 8100 தான் ஆன்சர். 8100ங்கிறது ஆப்ஷன் சி. இவ்வளோதான் 19/4/2016 கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் NTPCக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எக்ஸாம் வந்து 28 ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ சின்சியராக படிங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். 28லேருந்து போடக்கூடிய வீடியோ அனாலிசிஸ், அப்புறம் டெய்லி போடக்கூடிய ஒரிஜினல் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். திருப்பியும் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.